5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டுக்கு விட்டுடுவேன். நல்ல காரியம். அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூட பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது. டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க தானே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன், போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி போ. டேய், அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்கடா அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளு போ. தாரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபாய் தர சொல்றேன், போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். டேய், நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன், நீ வேண்டாம் சொன்ன இப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடன்னு பிராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பாரு? இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றதை விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காரு நான் சொன்னேன். எல்லாம் ஒன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்கறது சொன்னா அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளேதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாங்க. சந்தானம், சந்தானம், என்னப்பாச்சு உங்க பிரஸ் தைக்கலாம்? அதை ஏன் கேட்கிற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே மூடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம், வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லன்னா இல்ல கொஞ்சம் என்னண்ணே? இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். வரது மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல, கொமட்டுது, அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் சின்ன
இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே. இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அழகப்பா, கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம். அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம், எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட முடியாது சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னான்? அப்படி சொல்லப்பா, என்ன சொன்னாவ? அவன் வந்து இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல? அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன்? 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்த வேண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படி சொல்லி கொடுத்திருக்கேடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்போ ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துறேன். நான் வரேன். என்னப்பா சந்தானா, இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏ, உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்க இருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ பார், ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி, சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பேத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையா அது? சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறதாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டில் லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க.
நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது கணக்கு வழக்கு இல்லாம பணம் வாங்கியிருக்க? உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில உழைச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்போ நான் எங்க போறேன்? கவலைப்படாத, தைரியமா. அப்பா எப்படி பாத்தீங்க? மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா சண்டாளுக்கு வேலை நீட்டிட்டாமே. அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை தேடிக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க இடையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. நான் வரேன் ஐயா. எஸ், நான் தான் அழகப்பன் பேசுறேன். நந்தா, தலைவர் தேர்தல தோத்துருவான்னு எழுதிக்கிறியா? மனசுல என்னடா நினைச்சிருக்கீங்க? ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான். மன்னிச்சுக்கோங்க. போனை வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்? வந்து ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்ல. நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன். அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். என்னது கதையா? ஹண்டேஷ் அக்கா கொண்டா. வெரி குட், பிரபாதம். உண்மையாக நல்லா இருக்கா? நிஜமா தான் சொல்றேன். நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா. ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இது இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. குமார், தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா டாடா. டாடா. எங்க இந்த புத்தகத்தை கூட? நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்க போறேன். பரவாயில்ல கொடு. என்ன இது ஒரே புகையா இருக்கு? ராணி பாபா பார்க்கலாம். எங்க இந்த புத்தகத்தை கூட? நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்க போறேன். பரவாயில்ல கொடு. சார், நீங்க தானே சந்தானா? ஆமா. நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலாஜி. லட்சுமிமா
10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தீ விபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது? இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்ப நான் வரேன். லட்சுமி, நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ நான் சத்து உனக்கு பணம் வேணுமான்னு கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா? இந்தாங்க சார், லட்சுமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக். அப்ப நான் வரேன் சார். வரேன் சார். இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம். இஷ்டம் போற சார். சந்தானம், இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். சந்தானம், நம்ம பத்திரிகைக்கு நல்ல சர்க்குலேஷன் இருக்கு. உன் எழுத்துக்கு ரொம்ப மரியாதை, எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கிறேன். சந்தான சார் எழுதின நாவல் கொடுங்க சார். உலகம் உருண்டது, அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது. காலங்கள் ஓடின. பெருமை, புகழ், செல்வம், மரியாதை எல்லாம் வளர்ந்தன. அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினார். பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போய் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது. சந்தானம், சந்தானம், ஒரு கிளாட் நியூஸ். அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவலாசிரியரா உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ₹1,00,000 ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உன்னால எப்படிதான் முடியுதோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர நீ. பட்ட கஷ்டங்கள், கிடைச்ச அனுபவங்கள், அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னையும் ஒரு சன்னியாசி ஆக்கிடுவேன். நான் வரேன்பா. அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுகளும் கிடைத்தன. கடவுள் தொடர்ந்து ஒருத்தனுக்கு கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றாருன்னு அர்த்தம். பிரிந்தவர்கள் கூடினார்கள். அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள். தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கத்து தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பல ஆன்லைன் செக் புக் எடுத்துதான் எனக்கு ஒரு லெட்டர் எழுதா, என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. போயிட்டு ரகுவை கேட்டேன்.
உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக பேசுகிறான். இதையெல்லாம் அவனுடன் இருந்து வாழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட அவன் மனைவி லட்சுமி இல்லையே.